Hi friends, welcome to SK Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆரி கிளாஸில் 14th கிளாஸ் ஃப்ளாட் லோடு ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் போடுறதுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு காட்டுறேன். இது ஸ்ட்ரெயிட் லைனில் போடுறதுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு காட்டுறேன். இது வந்து கிராஸ் லைனில் போடுறதுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு காட்டுறேன். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீடியில் உள்ளே விட்டுக்கோங்க. நீடியில் உள்ளே விட்டுக்கோங்க. த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. மேலே ஒரு செயின், ஒரு குட்டி லாக். அகைன் கீழே ஒரு செயின், ஒரு குட்டி லாக். கீழே இருக்க கிளாத்து வெளியே தெரியக்கூடாது. இந்த ஸ்டிச் அப்படி தான் போடணும். அகைன் மேலே ஒரு செயின், ஒரு குட்டி லாக். கீழே ஒரு செயின், ஒரு குட்டி லாக். மேலே ஒரு செயின், ஒரு குட்டி லாக். அகைன் கீழே ஒரு செயின், ஒரு குட்டி லாக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா நல்லா பார்த்துக்கோங்க. என்னோட வாய்ஸை மியூட் போட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். மேலே போயிட்டு ஒரு குட்டி லாக். கீழே வந்து ஒரு குட்டி லாக். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மேலே போயிட்டு ஒரு குட்டி லாக். அகைன் கீழே வந்து ஒரு குட்டி லாக். கீழே வந்து ஒரு குட்டி லாக். மேலே போயிட்டு ஒரு குட்டி லாக். அகைன் கீழே வந்து ஒரு குட்டி லாக். ஒரு குட்டி லாக். மேலே போயிட்டு ஒரு குட்டி லாக். அகைன் கீழே வந்து ஒரு குட்டி லாக். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இப்போ இந்த பாக்ஸை ஃபில் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு அவுட்லைன் போடணும். கண்டிப்பாக போடுங்க. இந்த ஸ்டிச்சுக்கு அவுட்லைன் போட்டால் மட்டும்தான் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இந்த ஸ்டிச்சுன்னு இல்லை, எந்த ஸ்டிச்சுக்குமே நீங்கள் அவுட்லைன் போடணும். அவுட்லைன் போட்டால் தான் அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும்.
அவுட்லைன் போட்டாச்சு. இப்போ எண்ட் நாட் போட்டுக்கோங்க. எண்ட் நாட் வீடியோ ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. போட்டாச்சுங்களா? இப்போ இந்த கிராஸ்ல உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். நீடில ஃபர்ஸ்ட் உள்ள விட்டுக்கோங்க. நீடில் ஃபர்ஸ்ட் உள்ள விட்டுக்கோங்க. த்ரெட்டை மேலே கொண்டு வாங்க. ஒரு குட்டி செயின், ஒரு எண்ட் நாட், சாரி ஒரு லாக் கீழே கொண்டு வந்து ஒரு செயின், ஒரு லாக், அகைன் மேலே ஒரு செயின், ஒரு லாக், கீழே கொண்டு வந்து ஒரு செயின், ஒரு லாக், ஒரு செயின் போட்டுக்கோங்க, ஒரு லாக் போட்டுக்கோங்க, அகைன் கீழே ஒரு செயின், ஒரு லாக். மேலே காட்டுறது ஃப்ளாட் லோடில் ஸ்ட்ரெயிட்டாக எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு காட்டினேன். இது வந்து கிராஸில் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். அகைன் கீழே கொண்டு வந்து ஒரு செயின். உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா என்னோட வாய்ஸை மியூட்டில் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த ஸ்டிச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராஜெக்ட் அழகாக பண்ண முடியும். இப்போ நான் இந்த பாக்ஸை ஓரளவுக்கு ஃபில் பண்ண போகிறேன். கவனமாக பாருங்கள். கிராஸாக போடணும். கிராஸாக போட்டு ஒரு குட்டி லாக்கு கீழே கொண்டு வந்து ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக், அகைன் மேலே ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக், ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக். ஒரு லாங் செயின், அகைன் ஒரு குட்டி லாக், கீழே கொண்டு வந்து ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக், கவனமாக பாருங்கள். இந்த ஸ்டிச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட் எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. இப்போது அவுட்லைன் கொடுத்துடலாம். அவுட்லைன் கொடுத்துட்டு
இப்போ எண்ட் நாட் போட்டுருங்க. என்னோட ஸ்டூடெண்ட் இதை எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.